விஜய் தலைமையிலான அரசு தாக்கல் செய்யவிருக்கும் முதல் பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வேண்டும், என்ன எதிர்பார்க்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். இந்த பட்ஜெட்ல வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குறதுக்கான அறிவிப்புகள் அதிக அளவில் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. முழுமையாக பிணை இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்க வேண்டும். 5 சவரனுக்கு வைக்கப்பட்டுள்ள விவசாயிகளுடைய நகைக்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். 15 வருஷமா தையல், ஓவியம், உடற்கல்வி ஆசிரியர்கள் 15 வருஷமா பகுதி நேரமா ஆசிரியராக வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு பர்மனன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு திட்டத்தை கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இப்போ சாதாரணமாக சமையலுக்கான பொருட்களுடைய விலை அதிகமாயிருச்சு. அரிசி, பருப்பு, எண்ணெய் சம்மந்தப்பட்டது அதிகமாயிருச்சு. இதை வேளாண் துறை மூலமாகவே இதை கொள்முதல் செய்து குறைந்த விலைக்கு கொடுக்கணும். அனைத்து அரசு நிறுவனங்களில், அரசு துறைகளிலும் காலியிடங்களை உடனடியாக நிரப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். 2500 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவோம் என்று சொன்னது, அனைத்து பேருந்துகளும் மகளிருக்கான பயணம் கொடுப்போம் என்று சொன்னது, மற்றும் 6 சிலிண்டர்கள், இதை எதிர்பார்க்கிறோம். முதல்ல சுகாதாரத்துறையில் இருக்கிற காலி பணியிடங்களை முதல்ல நிரப்பணும். அப்புறம் கல்வித்துறையில் ஆசிரியர் பற்றாக்குறை நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அதை உடனடியாக கவனம் செலுத்தி இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் நிறைவு செய்யணும். 2 கவர்மெண்ட் மாற்றி செஞ்சது இல்லாமல் ஒரு புதுசாக ஏதாவது செஞ்சால் நல்லா இருக்கும். 6 சிலிண்டர் மானியம் அறிவிச்சிருந்தாங்க. தேர்தல் வாக்குறுதியில் அதை அமுல்படுத்துகிற வகையில் அமையணும். வேலைவாய்ப்பு தேடி இங்கேருந்து நம்ம சென்னைக்கு தான் போகிறோம். அதனால் நம்ம லோக்கல்லே ஒரு சிப்காட் இருந்தால் நம்முடைய படிக்கின்ற இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு சிப்காட்டுக்கு வேலைக்கு செல்லலாம். அதனால் தொகுதிக்கு ஒரு சிப்காட் தொடங்கணும். விலைவாசிகள் மிகவும் கடுமையாக ஏறிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த அரசு இந்த பட்ஜெட்டில் அதுக்குண்டான நடவடிக்கை மேற்கொண்டு விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா, வேலைக்கு எத்தனையோ பட்டதாரிகளான மாணவிகள் தகுதியான படிப்பின்னும் ஒரு வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன், அது மட்டும்தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. பஸ் பயணமானது எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அது இன்னும் அமலுக்கு வரல. அந்த பஸ் பயணம் ஃப்ரீயானது அமலுக்கு வந்தால் ஏழை மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு திட்டமாக அது செயல்பட்டு இருக்கு. ஒப்பந்த பணியாளர்ன்ற பேரில் 5000, 6000, 8000 சம்பளம் அரசு துறைகள்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க. அதை குறைந்தபட்ச ஊதியம் 18,000ன்ற முறையில் அவங்க மாற்றணும்.